இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அவரவர் வசதிக்கேற்ப சிக்கனமாகவும் சீராகவும் தீபாவளியை கொண்டாடுவோம். மாய்கா தலைவர் விக்னேஸ்வரன் வாழ்த்து. அவரவர் நிதி ஆற்றலை பொறுத்து சிக்கனமாக அதேவேளை சீராக தீபாவளியை கொண்டாடுவோம் என மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளிக்கு அதிகமாக செலவு செய்துவிட்டு பிறகு கஷ்டப்படக்கூடாது என்றார் அவர். இந்த ஒளி விளக்கு பண்டிகை மலேசிய இந்திய சமுதாயத்தின் எதிர்காலத்திற்கு, குறிப்பாக கல்வி மறுமலர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, வழக்கமான சமூக கட்டமைப்பு ஆகியவற்றுக்கு கட்டியம் கூறுவதாக அமைய வேண்டும். பண்டிகையை நாம் அனைவரும் முழு ஈடுபாட்டுடன் கொண்டாட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரம் நம்மிடையே ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வலுப்படுத்துவதற்கும் இந்த தீப திருநாள் மிக மிக அவசியம். இது தவிர நமது சமய பாரம்பரியத்தை வழி காப்பதற்கும் இத்தகைய பண்டிகைகள் துணை புரியும் என்றார் அவர். இதே வேளையில் தங்களின் எதிர்காலத்தையும் உயர்கல்வி பயணத்தையும் தீர்மானிக்கும் SPM தேர்வில் அமரவிருக்கும் நம் சமுதாய மாணவர்கள் தீப திருநாள் மகிழ்ச்சியில் திளைக்கும் அதேவேளை தங்களின் கல்வி பயணத்தில் விழிப்பாகவும் இருக்க வேண்டும். எனவே இந்த 2025 தீபாவளியில் இந்திய சமுதாயம் எல்லா நலமும் வளமும் பெற இறைவன் அருள் புரியட்டும் என கூறி மலேசியா வாழ் அனைத்து இந்து பெருமக்களுக்கும் விக்னேஸ்வரன் தீபாவளி வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். தீப ஒளி உண்மை, நீதி மற்றும் ஊழல் ஒழிப்பின் அடையாளம். பிரதமர் அன்வார் வருணனை. தீப ஒளி தீபாவளி உண்மை, நீதி மற்றும் ஊழலை ஒழிக்கும் சக்தியின் அடையாளம் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வர்ணித்துள்ளார். இருளுக்கு எதிரான ஒளியின் வெற்றியாக பார்க்கப்படும் தீபாவளி மலேசியர்களை நேர்மை, உண்மை மற்றும் ஒற்றுமை வழியில் முன்னேற்ற தூண்ட வேண்டும் என்றார் அவர். கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் இன்று நடைபெற்ற தேசிய அளவிலான மடானி தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது பிரதமர் அதனை தெரிவித்தார். கடந்த ஈராண்டுகளில் 15.5 பில்லியன் ரிங்கிட் அளவுக்கு மோசடி செய்யப்பட்ட நிதியை அரசாங்கம் மீட்டதாக அவர் சொன்னார். எனவே தீமைக்கு எதிராக வெற்றியை குறிக்கும் தீபாவளியை போல ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தின் போராட்டத்தில் பல்லின மக்களும் தோள் கொடுத்து உதவ வேண்டும். அதுதான் தீப திருநாளின் உண்மையான வெற்றிக்கான அர்த்தம் என்றார் அவர். இந்த தீபாவளி பொது உபசரிப்பில் பிரதமரின் துணைவியார் டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில், இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ, தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன், தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி, ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா உள்ளிட்ட பிரமுகர்களும் பல்லினங்களை சேர்ந்த பொதுமக்களும் திரளாக பங்கேற்றனர். கல்வியோடு கலையிலும் தீராத ஆர்வம், நேர்மறையான அணுகுமுறையே சார்ஜென்ட் சூர்யா ஆகாயப்படையின் முத்தாக மாறிய ரகசியம். கல்வியோடு கலையிலும் தீராத ஆர்வம் இராணுவத்தில் சிறந்த வாழ்க்கைக்கு ஒரு படிக்கல்லாக இருக்கும் என்பதை ஆகாயப்படை சார்ஜென்ட் சூர்யா ஹிட்டாவாட்டி அப்துல் ஹமீத் நிரூபித்துள்ளார். அரச மலேசிய ஆகாயப்படையின் உளவியல் மேலாண்மை மற்றும் ஆலோசனை பிரிவில் உளவியல் சிறப்பு பணி அதிகாரியாக பணிபுரியும் இவர் கலை, இராணுவ கட்டுப்பாடு மற்றும் கல்வி அறிவை தனது வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான கலவையாக மாற்றியுள்ளார். 2008 ஆண்டில் ஒரு கலாச்சார கலைஞராக ஆயுதப்படையில் சேர்ந்த சூர்யா 2018 ஆண்டில் OUM பல்கலைக்கழகத்தில் உளவியல் இளங்கலை பட்டப்படிப்பை தொடர்ந்தார். இந்நிலையில் கல்வியாளர்களும் கலை மீதான ஆர்வமும் பெரும்பாலும் தன்னை முன்னோக்கி அழைத்து சென்றதாக அவர் கூறினார். ஆகஸ்ட் 31 தேசிய தின கொண்டாட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ வர்ணனையாளராக ஒரு முக்கிய பங்காற்றிய பிறகு பலரின் கவனத்தை ஈர்த்த சார்ஜென்ட் சூர்யா தானும் தனது குழுவும் ஒரு பெரிய இழப்பால் சோதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இஸ்தான்புல்லில் நடைபெறும் குளோபல் ஜீரோ வேஸ்ட் கருத்தரங்கில் மலேசியாவுக்கு சிறப்பு பாராட்டு விருது. மறுசுழற்சி பொருளாதாரம் மற்றும் நிலையான கழிவு மேலாண்மையின் கொள்கைகளை மேம்படுத்துவதில் நாட்டின் உறுதிப்பாட்டை அங்கீகரிக்கும் விதமாக ஜீரோ வேஸ்ட் ஃபவுண்டேஷனின் சிறப்பு பாராட்டு விருதை மலேசியா பெறவிருக்கிறது. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நேற்று தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும் குளோபல் ஜீரோ வேஸ்ட் ஃபாரம் 2025 இந்த வாரம் மலேசியா அந்த விருதை பெறவிருப்பதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது.
ஜீரோ கழிவு நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதில் அடையப்பட்ட முன்னேற்றத்தை காட்டவும் மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் உலக அரங்கில் நாட்டை பிரதிநிதிப்படுத்துவதில் தாம் பெருமைப்படுவதாக இந்த கருத்தரங்கிற்கான மலேசிய பேராளர் குழுவிற்கு தலைமையேற்றுள்ள வீடமைப்பு மற்றும் ஊராட்சி துறை அமைச்சர் நாங்கூர் மிங் தெரிவித்தார். ஜீரோ கழிவுகள் செயல்பாட்டில் மக்கள் இடங்கள் முன்னேற்றங்கள் என்ற கருப்பொருளில் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் 104 நாடுகளின் பங்கேற்பாளர்கள் மற்றும் 118 அனைத்துலக அமைப்புகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் தொடக்க விழாவில் நாங்கூர் மிங் முக்கிய உரையை நிகழ்த்தவிருக்கிறார். மாணவி குத்தி கொலை செய்யப்பட்ட துயர சம்பவம் மன்னிப்பு கோரிய பள்ளி முதல்வர். அண்மையில் நாட்டை உலுக்கிய படிவம் 4 மாணவி படிவம் 2 மாணவனால் கொலை செய்யப்பட்ட துயர சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் உணர்ச்சி வசப்பட்டு பெற்றோர்கள் முன்னிலையில் மன்னிப்பு கேட்டார். சமூக ஊடகங்களில் பரவிய காணொலியில் பள்ளி நிர்வாகத்துக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததற்கு பள்ளி சார்பில் தான் மன்னிப்பு கேட்பதாக குறிப்பிட்டார். அவர் மேலும் பள்ளி முழுமையான பொறுப்பையும் ஏற்று மாணவர்களின் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். பெற்றோர்களிடம் ஏதேனும் சரியான ஆலோசனைகள் அல்லது செயல் திட்டங்கள் இருந்தால் அவற்றை பரிசீலித்து நடைமுறைப்படுத்துவோம் என்றும் குறிப்பிட்டார். 1197 மாணவர்கள் கொண்ட இந்த பள்ளியை நிர்வகிப்பது எளிதல்ல என்றாலும் சவால்களை எதிர்கொண்ட சிறந்ததை செய்ய பாடுபடுவோம் என தெரிவிக்கப்பட்டது. ஆரம்ப விசாரணையில் மாணவியின் உடலில் பல குத்து காயங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது என்று பெடலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷம்சுடின் மமாட் கூறினார். பூஜ்ய கழிவு நிபுணர்கள் மற்றும் உலகளாவிய பங்காளிகளுடன் மலேசியாவின் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கூர் மிங். மலேசியா குளோபல் ஜீரோ வேஸ்ட் ஃபாரம் 2025 மாநாட்டில் உலகளாவிய சுழற்சி இல்லா கழிவு மற்றும் நிலைத்த நகர மேம்பாட்டுக்கான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தியுள்ளது. வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சரும் ஐநாவின் UN ஹாபிடேட் அமைப்பின் தலைவருமான நாங்கூர் மிங் துருக்கியை தலைநகர் இஸ்தான்புலில் நடைபெற்ற மாநாட்டில் பல முக்கிய இருதரப்பு கூட்டங்களில் கலந்து கொண்டார். அதன்போது UN ஹாபிடேட் நிர்வாக இயக்குனர் அன்னக்லாடியா ரொஷர்பாஷ் 2026-2029 வியூக திட்டம் குறித்து கலந்துரையாடினார். அதில் குறைந்த விலை வீடுகள், சமமான நகர சேவைகள் மற்றும் நில உரிமை பாதுகாப்பு குறித்து முக்கியமாக பேசப்பட்டது. இருவரும் ரோட் டு பெலம் முயற்சியை முன்னெடுத்து COP 30 மாநாட்டுக்கான பாதையில் ஜீரோ வேஸ்ட் கொள்கைகளை இணைக்க ஒப்புக்கொண்டனர். ஜீரோ வேஸ்ட் இன் ஆக்ஷன் பீப்புள் பிளேசஸ் ப்ராக்ரஸ் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த 3 நாள் மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் 118 அனைத்துலக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நிலைத்த மற்றும் கழிவில்லா நகரங்களை உருவாக்க உலகளாவிய ஒத்துழைப்பை வலியுறுத்தினர். ஆசியான் விளையாட்டு தொழில் எக்ஸ்போ 2025 அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. ஆசியான் விளையாட்டு தொழில் எக்ஸ்போ 2025 இன்று ஷா அலாமில் உள்ள செத்தியா சிட்டி கன்வென்ஷன் சென்டரில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த எக்ஸ்போவை மலேசிய துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோவுடன் இணைந்து திறந்து வைத்தார். அக்டோபர் 17 முதல் 19 வரை நடைபெறும் இந்நிகழ்வில் ஆசியான் நாடுகளில் இருந்து வந்த பிரதிநிதிகள், தொழில் முனைவோர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட 35,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திறப்புரையில் துணை பிரதமர் விளையாட்டை புதிய பொருளாதார வளர்ச்சியின் காரணியாக உருவாக்க மலேசியா மற்றும் ஏசியான் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் விளையாட்டு தொழில் வளர்ச்சி என்விரான்மெண்டல், சோசியல் அண்ட் கவர்னன்ஸ் எனப்படுகின்ற சுற்றுச்சூழல், சமூக மற்றும் நல்லாட்சி மதிப்புகளை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும் என அமைச்சர் ஹன்னாயோ வலியுறுத்தினார். எக்ஸ்போவில் 7 நிறுவனங்களுக்கிடையே வணிக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி 11 புதிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. USM முன்னாள் துணைவேந்தரை தாக்கியவனுக்கு 13 குற்றப்பதிவுகள், விசாரணையில் அம்பலம். ஒரு கொள்கை முயற்சியில் USM பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் தான் ஸ்ரீ ஜுல்கிஃப்லி அப்துல் ரசாக்கை தாக்கிய சந்தேகத்தில் கைதான ஆடவனுக்கு ஏற்கனவே 13 குற்றப்பதிவுகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. அவற்றில் 10 குற்றப்பதிவுகள் போதைப்பொருள் தொடர்பானவை, எஞ்சிய 3 குற்றவியல் சம்பந்தப்பட்டவை என பினாங் போலீஸ் கூறியது. 52 வயது சந்தேக நபர் விசாரணைக்காக இன்று முதல் தடுத்து வைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 74 வயது தான் ஸ்ரீ ஜுல்கிஃப்லி காலை 6:45 மணிக்கு மசூதியில் இருந்து வீடு திரும்பிய போது ஏதோ ஒரு
கருப்பு பொருளை ஆயுதமாக இந்திய நபரால் தாக்கப்பட்டார். இதனால் உதவி கோரி அவர் கூச்சலிட்டதும் சந்தேக நபர் பயத்தில் வேலி ஏறி குதித்து தப்பினார். அண்டை வீட்டார் துரத்தியும் அவனை பிடிக்க முடியவில்லை. தலையில் காயமடைந்த ஜுல்கிஃப்லி அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு 16 தையல்கள் போடப்பட்டன. காரில் போகும்போது ஆபாச சேட்டை, மசூதி பணியாளர் மீது 15 வயது பையன் புகார். ஸ்லாங் ஷா அலாமில் மசூதியின் பணியாளர்கள் காரில் லிப்ட் கேட்டு சென்ற போது 15 வயது பையன் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகியுள்ளார். இச்சம்பவம் கடந்த புதன்கிழமை பிற்பகலில் நிகழ்ந்தது. புகிட் செந்தோசா பேருந்து நிலையத்திலிருந்து நண்பரை பார்ப்பதற்காக 44 வயது சந்தேக நபரின் காரில் அவன் ஏறியுள்ளார். அப்போதுதான் அந்நபர் பாலியல் ரீதியாக சீண்டியுள்ளார். அதோடு அப்பையனின் கைபேசிக்கு ஆபாச குறுஞ்செய்தியும் அனுப்பியுள்ளார். இதனால் அசௌகரியத்துக்கு ஆளான அப்பையன் போலீசில் புகார் செய்தார். கைதான ஆடவர் விசாரணைக்காக 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட மசூதியில் கடந்த ஆண்டு டிசம்பரில் தற்காலிகமாக தங்கியது முதலே அப்பையனுக்கு சந்தேக நபர் பழக்கம் என தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிளான் பகுதியில் சிவப்பு வண்ண கழிவு நீர் ஓட்டம், லுவாஸ் விசாரணை. ஸ்லாங்கூரில் மாநில நீர் மேலாண்மை வாரியம் கிளான் தெலுக் காங் பகுதியிலும் கால்வாய் ஒன்றில் சிவப்பு வண்ண கழிவு நீர் ஓட்டம் சுங்கைலங்காட் ஆற்றில் கலக்கும் அபாயம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஆரம்ப விசாரணையில் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செயற்கை மேற்கொண்டிருந்த ஒரு தொழிற்சாலையின் இயந்திரத்திலிருந்து இந்த நிறமுள்ள கழிவு நீர் வெளியேறியதாக லுவாஸ் உறுதி செய்துள்ளது. லுவாஸ் தொழிற்சாலைக்கு உடனடி உத்தரவு வழங்கி அது வெளியிட்ட கழிவு நீரை நிறுத்த செய்ததுடன் சம்பவ இடத்திலிருந்து நீர் மாதிரிகளை சேகரித்து மலேசிய வேதியியல் துறை அனுப்பியுள்ளது. இந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கிளான் மன்னராட்சி மன்றம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஜாஸ் இணைந்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளன. இருந்தபோதும் நிலைமை தற்போது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது என்று லுவாஸ் அறிவித்துள்ளது.